கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பவுல் என்ற ஒரு மனிதன் மட்டும் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் பாதி புத்தகம் கிடையாது. அவர் பாருங்க, இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த பவுல். இவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரோ எனக்கு துணையாக நிற்கிறார். அவர் பிரசங்கம் பண்ண காலத்துல ரொம்ப மோசமாக மனிதர்கள் நடந்து கொண்டார்கள். அவரை அடிச்சாங்க, அவரை வாரினால அடிச்சாங்க, அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனாலும் பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பலவிதமான தீமையான காரியங்களிலிருந்தும் இந்த பவுல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டார். பவுலை பாதுகாத்த அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். எனவே நீங்கள் எதற்கும் கலங்காதிருங்கள்.